இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் உள்ள முதல் 6 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள். ரெவலேஷன் 19 first 6 verses. அதனுடைய தலைப்பு வந்து ஹெவன்லி ஹல்லேலூயா. அதாவது பாபிலோன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் முதலாக பரலோகத்தில் நடக்கக்கூடிய பாடல். சரியா? முதல் பாடக்கூடிய ஒரு பாடல் என்று சொல்லக்கூடியதாக இந்த வசனத்தை வாசிச்சு விட்டு இந்த செய்திகளை கடன் சொல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19 1 6 வரை. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலுயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரோ அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், ஆமேன். அதாவது இந்த 6 வசனங்கள் எப்படின்னா, முதல் 2 வசனங்கள்ல முதலாவது அல்லேலுயா என்ன? ரட்சிப்பு, மகிமை, கனம், வல்லமை. 2வது அல்லேலுயா 3வது வசனத்துல என்ன? புகை என்றென்றைக்கு எழும்பியது என்று சொல்லக்கூடியதாக. 3வது அல்லேலுயா 4வது வசனத்துல என்ன? 24 மூப்பர்களும் 4 மிருக ஜீவன்களும் தேவனை ஆராதிக்கக்கூடியது. 5வது வசனம் என்ன வருது? சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன? கர்த்தரை துதியுங்கள் என்று. 6வது வசனம் 4வது அல்லேலுயா ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று சொல்லக்கூடியதாக. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி 1989 வருஷம் பெர்லின்ல ஒரு சம்பவம் நடைபெற்றது. என்னன்னா, கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி என்று சொல்லக்கூடிய 2 தேசங்களையும் பிரித்து இருந்த ஒரு பகுதி என்னன்னா, ஒரு சுவர். அதுக்கு பேரு பெர்லின் வால் என்று சொல்லக்கூடியது. அது 2 நாடுகளை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது. அதில் இந்த பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கும்போது கிழக்கு ஜெர்மனியில் இருந்த ஒருத்தர் ஒரு தவறுதலாக என்ன சொல்லிட்டாரு, இப்போ நீங்கள் கிழக்கு ஜெர்மனியில் உள்ளவங்க இந்த பெர்லின் வாலை கடந்து மேற்கு ஜெர்மனிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த பட்டணமும் எல்லாரும் அந்த சுவரை கடக்கணும்னு சொல்லி அப்படியே திரளான ஜனங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி பொது பண்ணக்கூடிய ஒரு காரியம். அதை பார்த்த ஒரு பத்திரிக்கையாளர் எழுதக்கூடிய காரியம் என்ன சொல்றாருன்னா, நான் நிறையா யுத்தங்கள் இல்லை அழிவு இல்லை துக்கமான காரியங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மக்களுடைய ஒரு ஆர்ப்பரிப்பை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இது மக்கள் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு ஆர்ப்பரிப்பு இல்லை. இது என்னன்னா, அவங்களாலே நம்ப முடியல இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அது எல்லாமே அவங்க இதெல்லாம் நாங்கள் எவ்வளவோ காலம் காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி தான் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் 18 அதிகாரங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா தேவனுடைய ஜனங்கள் இந்த அந்தி கிறிஸ்து, பொல்லாத மிருகம் மற்றும் இதில் வரக்கூடிய நியாய தீர்ப்புகள், முத்திரை நியாய தீர்ப்பு, எக்கால நியாய தீர்ப்பு, கலச நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடியதா ஒன்றொன்னா நடந்து எல்லா காரியங்களும் அவ்வளோ ஜனங்கள் அழிவும் போகக்கூடியதா, தேவனுடைய மக்கள் கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடியது, இவ்வளவு நடந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது எப்பன்னு போகும்போது பாபிலோன் சடுதியில் விழுந்தது. விழுந்த உடனே இங்கே
யோவான் 19வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறாரு? இதுவரைக்கும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒன்று வருது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பாபிலோன் எழும்பி போக வரும்போது அங்கே 1வது வசனத்தில் அங்கே வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகா பெரிய ஒரு காரியத்தை பார்க்கிறார். இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் இதை நோக்கி நடந்தது, இதுக்கப்புறம் இதிலிருந்து தான் நடக்க போகுது என்று சொல்லக்கூடியதாக. நம்ம போன வாரம் பார்த்தோம் 18வது அதிகாரம் முடியும் போது என்ன, அங்கே ஒரே அமைதி, ரத்தம், ஒரே புகையாக இருந்தது. 19வது அதிகாரம் தொடங்கும் போது என்ன, அல்லேலுயா என்று தொடங்கக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அல்லேலுயாங்கிற வார்த்தை பரிச்சயம். இந்த அல்லேலுயாங்கிற வார்த்தை மொத்தமாக பைபிளில் 24 முறை இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஒரு 20 முறை இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 4 முறை தான் இருக்குது. அந்த 4 முறையும் இந்த 6 வசனத்தில் தான் இருக்குது. அதாவது அல்லேலுயா அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை பயன்படுத்துகிறோம். அதாவது இங்கே இந்த எபிரேய மொழி பதத்தை அப்படியே போட்டிருக்காங்க. அல்லேலுயாங்கிறது எபிரேய மொழி பதம். ஹல்லேல் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரைஸ் இல்லை துதிக்கிறது, யா அப்படின்னா யாவே, தேவா தேவன் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ அல்லேலுயானா என்ன, பிரைஸ் அலாட்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, கர்த்தருக்கே துதி உண்டாவதாக என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே என்னன்னா, இந்த நீங்கள் இதை பார்க்கும்போது எதிரிகளின் மேல் நியாய தீர்ப்பு வரும்போது, அதாவது கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக செய்த ஒரு காரியத்தின் மேலே நியாய தீர்ப்பு வரும்போது கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்று சொல்லுவது தான் அல்லேலுயா. ஆனால் நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம சர்வசாதாரண அல்லேலுயா சொல்லுவோம். ஆனால் அதை புரிந்து கொண்டோம்னா ரொம்ப நல்லது. இங்கே 4 அல்லேலுயா சொல்லுது, 4 காரணங்கள். ஏன்னா இது கர்த்தருடைய 4 விதமான குணாதிசயங்களை போற்றக்கூடியதாக ஒரு காரியம். அப்போ முதல்ல நம்ம இந்த புஸ்தகத்தில் எங்கே இருப்போம், எங்கே இருக்கிறோன்ற பார்த்துருவோம். 17வது அதிகாரத்தில் பாபிலோனுங்கிறது யாரு, அதனுடைய அடையாளம் என்ன, அது என்ன, மொத்த உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பொய்யான மதம். அது என்ன, ஒரு ஊழல் நிறைந்த ஒரு வியாபாரம். அது மாத்திரமல்ல, எல்லாம் தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய மனிதனுடைய முயற்சி அப்படிங்கிறது தான் இந்த பாபிலோன் சிஸ்டம் என்பதை பார்த்தோம். 18வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம், அது எப்படி தண்டிக்கப்படுகிறது, எப்படி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காரியங்கள் பாபிலோன் மேலே வருகிறது. அது முழுவதுமாக ஒன்றும் இல்லாமல் எப்படி ஒரு எந்திர கல்லை போட்டு தண்ணியில் சமுத்திரத்தில் போட்டது போல அதன் மேலே ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொல்லக்கூடிய காரியம். 19வது அதிகாரத்தில் வரும்போது இங்கே என்ன பார்க்குறோன்னா, பரலோகம் இதுக்கு எப்படி பதில் கொடுக்குது. இப்போ பாபிலோன் தண்டிக்கப்பட்ட போது அங்கே பரலோகத்தில் ஒரு துக்கம் இல்லை, இது என்ன ஆச்சுன்னு சொல்லலை, இல்லை இது என்னுடைய கர்த்தத்துவம் என்னன்னு சொல்லலை. மாறாக கர்த்தரை துதிக்கக்கூடியதாக எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரல்ல கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 18வது அதிகாரம் பார்க்கும்போது அங்கே ஓலமிட்டு அழக்கூடிய காரியத்தை பார்த்தோம். ஐயோ ஐயையோ மகாநகரமாகிய பாபிலோனே ஐயையோ அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் பார்த்தோம். 19வது அதிகாரம் வரும்போது நம்ம என்ன பார்க்குறோம், அல்லேலுயா என்று துதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்னன்னா, ஒரு பக்கத்தில் இந்த நியாய தீர்ப்பு அழுகையும் கூக்குரலையும் ஓலத்தையும் கொடுக்குது, இன்னொரு பக்கத்தில் துதியும் ஆராதனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் தேர்ட் ஆப்ஷன் இல்லை. ஒன்று நீங்கள் அழுவீங்க, இல்லை துதிப்பீங்க. நடுவில் 2க்கு நடுவாக நான் துதிக்கவும் இல்லை நான் அழுகவும் இல்லைன்னு இருக்க முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ 17வது அதிகாரம் பார்க்கும்போது அது கர்த்தத்துவத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது, நமக்கு விலைக்கு கொடுக்கப்படுது. பாபிலோன் யாரு, எதனால அது கீழே விழுகுதுன்னு. 18வது அதிகாரம் பூமியில் அதனுடைய பதில் என்ன, எப்படி பூமியின் ராஜாக்கள், வியாபாரிகள், கப்பலில் இது பண்ணுறவங்க எல்லாரும் எப்படி அழுகிறாங்கன்னு. 19வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களில் எப்படி பரலோகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கக்கூடியதாக. 19வது அதிகாரம் 7லிருந்து 10 வரை உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியது. 11லிருந்து 21 வரைக்கும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் அவர் ஜெயங்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, இப்போ முதலாவது அல்லேலுயா முதல் 2 வசனங்கள் 19வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள்ல இருக்கு.
இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலுயா, இரட்சணியம், மகிமை, கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு காரியம் ஆரம்பிக்கிறார்னா இவைகளுக்கு பின்பு அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாருன்னா அவர் ஒரு புதிய ஒரு பகுதிக்கு போறாரு, ஒரு புதிய இதுக்கு போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம எப்பவுமே கற்றுக்கொண்டோம். ஏன்னா இப்போ பாபிலோன் விழுந்து போச்சு, இங்க இருந்து புகை எழும்பி கொண்டிருக்கு, அது எப்பப்போ இருக்கக்கூடியதா இருக்கு, அது கழுத்துல எந்திரக்கல்லை தள்ளி சமுத்திரத்தில் தள்ளினது போல இருக்கு, இப்போ ஒரே அமைதியா இருக்கு. ஆனா பரலோகத்திலிருந்து என்ன உண்டாகுது? துதி உண்டாகுது. அங்க வர்ற முதல் வார்த்தை என்ன? அல்லேலுயா. அப்ப என்னன்னா நம்ம ஒரு காரியம் உடனே யோசிக்க தோணுதா? அதாவது கிரேக்க மொழியில இதுவரைக்கும் எழுதி கொண்டிருந்த யோவான் இப்ப சடனா எபிரேய மொழியில் எழுதுறார். நீங்க ஆன்லைன்ல பார்க்குறவங்களா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நோட்ஸ் இருக்கும், தயவு செஞ்சு நீங்க டவுன்லோட் பண்ணி எங்களோட சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்க. இப்போ அவர் என்ன பண்றாரு? சடனா எபிரேய மொழிக்கு மாறிடுறாரு, அல்லேலுயான்னு போடக்கூடிய ஒரு காரியம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் இந்த அல்லேலுயான்னு எழுதுறது ஒரு விபத்து இல்லை, ஏன்னா ஒரு இதில் வர்றதில்லை. அதாவது என்னன்னா ஹலல் சாம்ஸ் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் 113வது சங்கீதத்தில் 118வது வரைக்கும் உள்ள சங்கீதங்கள் ஹலல் சாங் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது என்னன்னா பஸ்கா பண்டிகையில் அவங்க பாடக்கூடிய ஒரு சங்கீதம். நீங்கள் மத்தேயு 26வது அதிகாரம் 30வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் இந்த பாடல்களை பாடி பஸ்கா பண்டிகை ஆராதிக்கிறத பார்ப்பீங்க. அது என்னன்னா அந்த பாடல்கள் என்னன்னா கர்த்தர் எப்படி எங்களுக்கு விடுதலையை கொடுத்தார், கர்த்தருடைய வெற்றி எதிரிகள் மேலே எப்படி வெற்றி சிறக்க பண்ணினார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால இங்க இது என்ன, நாங்கள் இத்தனை வருஷம் பஸ்கா பண்டிகை கொண்டாடிட்டே வந்தோம், இதுதான் கடைசி பஸ்கா, த ஃபைனல் பாஸ் ஓவர் என்று சொல்லும் விதமாக அவர் என்ன பண்றாரு? அங்க அல்லேலுயா என்று எபிரேய பதத்தை உபயோகப்படுத்தக்கூடிய காரியம். இப்ப யாரு பாடுறா? திரளான ஜனக்கூட்டம். நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்துல அங்க என்ன, ஒரு திரளான ஜனக்கூட்டம், யாராலும் ஒருவராலும் எண்ணக்கூடாத எல்லா ஜனங்களும், எல்லா ஜாதிகளும், எல்லா கோத்திரத்தாரும், எல்லா பாசைக்காரரும், எல்லா மக்களும் என்ன சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று கர்த்தருக்கு பாடக்கூடிய ஒரு காரியம். அப்ப இங்க என்னன்னா முழுவதுமாக த ரிடீம்டு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சேர்ந்து மிக சத்தமாக அவங்க என்ன பண்றாங்க? அவங்க அல்லேலுயா என்று பாடக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா ஆபேல் ரத்தத்திலிருந்து இதுவரைக்கும் ரத்தப்பலி கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாம் இப்ப மீட்கப்பட்டதுனால என்ன பண்றாங்க? அங்க அல்லேலுயான்னு பாடுறாங்க. 18வது அதிகாரத்துக்கும் 19வது அதிகாரத்துக்கும் உள்ள ஒரு எதிர்மறையை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் என்ன, பாபிலோன் அழிஞ்சு போகும்போது பக்கத்துலையும் போகாம தூரம் போகாம அப்படி பார்க்குற தூரத்துல நின்று ஐயையோ ஐயையோன்னு அழுதாங்க. ஆனா இங்க ஜனங்கள் துதிக்கக்கூடிய ஒரு காரியம். அவங்க என்னத்துக்காக? 4 கர்த்தருடைய குணாதிசயத்துக்காக துதிக்கிறாங்க. ரட்சணியம், மகிமை, கனம், வல்லமை. இந்த 4மே அதாவது கர்த்தத்துவ தியாலஜிக்கலா இது மிகவும் ஒரு ஆழமான ஒரு காரியம். முதல்ல ரட்சணியம், அதாவது சொட்டேரியா என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம் நம்முடைய ரட்சிப்பை குறித்தது. என்ன ரட்சிப்பு, மீட்பு யாரால முடியும்? கர்த்தர் ஒருத்தரால தான் முடியும். எந்த ஒரு பொருளாதாரத்தினாலையும், எந்த ஒரு எக்கனாமிக்னாலையும், எந்த ஒரு அரசியல்னாலையும், எந்த ஒரு மனுஷருடைய ராஜ்யத்தினாலையும் பண்ண முடியாது. பாபிலோன் உங்களுக்கு பாதுகாப்பை இது பண்ணிச்சு, ஆனா கர்த்தர் தான் உங்களுக்கு அதை கொடுக்கக்கூடியவர். இன்னொன்று என்ன, மகிமை, குளோரி, டாக்ஸா என்று சொல்லக்கூடியது. இங்க என்ன, கர்த்தருடைய மகிமை அங்க என்ன பண்ணுது? பாபிலோன் தன்னை மகிமைப்படுச்சு, ஆனா கர்த்தர் ஒருத்தர் தான் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் என்று சொல்லக்கூடியதாக. கனம், அதாவது இருக்கிறதுலே உயரிய கனம் யாருக்கு? கர்த்தருக்கு தான். ஆனா அந்த உலக அமைப்பு என்ன கேட்குது? என்னைய நீ கனப்படுத்து அப்படின்னு சொல்லி உலகத்தில் உள்ள தலைவர்கள் கேட்கலாம்.
ஆனா எல்லா கணத்தையும் ஒரு ரைட்ஃபுல்லா அதற்கு தகுதியுள்ளவர் யாரு? கர்த்தர் ஒருத்தர் தான். அடுத்து வல்லமை, டொனாமிஸ் என்று சொல்லக்கூடியதாக, அதாவது எல்லாவற்றையும் நடப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமையுடைய ஒரு காரியம் யாரு? கர்த்தர் ஒருத்தட்ட தான் இருக்கு. மிருகத்திட்டையோ, பூமியின் ராஜாக்கள்கிட்டையோ, வியாபாரிகள்கிட்டையோ, பாபிலோன்ட்டையோ, வலு சர்ப்பத்திட்டையோ யாருகிட்டையும் கிடையாது. கர்த்தர் ஒருத்தட்ட தான் இருக்கு. இப்ப என்னன்னா, நீங்க நல்லா கவனிங்க, இந்த மீட்கப்பட்டவர்கள் தங்களுக்குன்னு இதை பாடல. அவங்க என்ன, நாங்க ரட்சிக்கப்பட்டோம், நாங்க மகிமைப்பட்டோம், நாங்க கனப்படுத்தப்பட்டோம், இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் கர்த்தர் ஒருத்தருக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களா? அவங்க என்ன சொல்றாங்க, இது எல்லாமே கர்த்தருக்கு தான் சொந்தம், நாங்க பூமியில இருந்தோம், இது யாருக்கும் சொந்தம் இல்லை, கர்த்தர் ஒருத்தருக்கு தான் சொந்தம் என்று சொல்லக்கூடியதாக. அவங்க என்ன சொல்றாங்க, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள். அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருடைய நியாய தீர்ப்பையும் அவருடைய நீதியும் குறித்து அவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள். சத்தியம் ஏன்னா அவருடைய நியாய தீர்ப்பு அவருடைய உண்மைக்கு காட்டக்கூடியதாக. இது ஒரு பகுதியான ஒரு தகவல் இல்லை, இது ஒரு அரசியல் கணக்கு இல்லை, இது என்ன அந்த அந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு இது இல்லை, மாறாக இது தேவனுடைய சத்தியமான வார்த்தையின் மேல் உண்டான ஒரு காரியம். நீதியுமானவைகள். அப்ப என்னன்னா, அவருடைய நியாய தீர்ப்பு முழுமையான நீதிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாக, அதுல கூடுதலாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை, அதுல கொடுமையானதும் அல்ல. இது அவருடைய நோக்கத்துக்காக இல்லை, அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை அதிகமாவோ இதாவோ இல்லை, மாறாக அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ, கூடவும் கிடையாது குறையவும் கிடையாது, கரெக்டாக கொடுக்கக்கூடியதாக. இது எதுக்காக? பாபிலோன் மேல் சாட்டப்படக்கூடிய 2 குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? தன் வேசித்தனத்தால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே. அப்ப என்ன பண்ணா, முதல்ல வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசி. அப்ப என்னன்னா, இங்க இந்த கரப்ஷன் வேசித்தனத்தினால கெடுத்தது அப்படின்னு சொல்லும்போது, இங்க என்ன, மொத்தமாக ஒரு நெறியான வாழ்க்கை இல்லாதபடி, பாபிலோன் தனியா அந்த இது மாத்திரம் பாவம் பண்ணல, மொத்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் பாவம் பண்ணக்கூடியதாக, அங்க ஒரு மற்றவர்களை கெடுக்கக்கூடியதாக. ஏன்னா நம்ம வெளிப்படுத்தின விஷயம் 18வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தோம். அது மாத்திரமல்ல, தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக பழி வாங்கினாரே. போன வாரம் பார்த்தோம் 18வது அதிகாரம் 24வது வசனத்துல எப்படி தீர்க்கதரிசிகள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், அவங்களை எல்லாரையும் கொலை செய்த காரணத்துக்காக கர்த்தர் என்ன, அவர் பழி வாங்குதல் எனக்கே உரியது. உபாகம் 32:43 பார்க்கிறோம். ஏன்னா ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள், அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபையுள்ளவராவார். மோசஸ் எங்க வனாந்தரத்துல அவரு இதை நோக்கி பாடினாரு. இப்போ பரலோகத்துல திரளான ஜனங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்துல திரும்பி பார்த்து அவங்க பாடுறாங்க. மோசே முன்னோக்கி பார்த்து பாடினாரு, இப்ப அவங்க பரலோகத்துல இருந்து பின்னோக்கி பார்த்து பாடுறாங்க. அதே தேவன், அதே வாக்கு தத்துவம், அதே உண்மைத்தன்மை. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரோ அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார் என்று சொல்லக்கூடியதாக. இந்த வாரத்துல நான் இது கொஞ்சம் நிறைய போர்ஷன் இருக்குதுனால அப்பப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும். அப்ப அந்த 1வது அல்லேலியா சொல்லும் போது நம்ம என்னன்னா, கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் நம்பகத்தன்மை உள்ளது. என்ன, நம்மளால அதனுடைய வெளிப்பாடை பார்க்க முடியலனாலுமே அவருடைய நியாய தீர்ப்பு உண்மையுள்ளது. ஏன்னா அங்க அவங்க நியாய தீர்ப்பினுடைய தேவனுடைய நியாய தீர்ப்பு பார்த்ததுக்கு அப்புறம் அங்க கர்த்தரை துதிக்கிறாங்க. ஆனா நமக்கும் சபையில இருக்க உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பெரிய சவால் என்னன்னா, நம்ம இன்னும் அதை பார்க்கல. ஆனா பார்க்காமலே அவரை குறித்து, அவருடைய நீதியை குறித்து, அவருடைய நியாயத்தை குறித்து நம்ம பாடக்கூடியவங்களா இருக்கக்கூடியது. ஏன்னா ரோமர் 12:19 சொல்லும்போது, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால்
நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அப்ப நம்மளை என்ன கூப்பிடுறாரு? நீங்க கர்த்தரை நம்பி பழி வாங்குதலை கர்த்தருக்கு கொடுங்க. ஏன்னா அது அவர் நிச்சயமா நிறைவேற்றுவாரு. அவரு சரியான முறையில அவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி நம்ம அதை செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்துல அங்க பலிபீடத்துக்கு கீழே திரளான ஜனங்கள், ஆண்டவரே எது வரைக்கும் நீங்க பழி வாங்காம இருப்பீங்கன்னு சொல்லி கேட்டு அழக்கூடிய ஒரு காரியம். ஆனா இங்க 19வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம், என்ன? அவரு இங்க பழி வாங்கிட்டாரு. ஏன்னா அவருடைய நேரம் சரியான நேரம், அவருடைய நியாய தீர்ப்பு சரியான அளவு, அவருடைய உண்மைத்தன்மை முழுமையானது. அதனால நம்ம கர்த்தரை நம்பி அவருடைய நியாய தீர்ப்பு சரியானது, எனக்கு தெரியலனாலும் அவர் நேர்த்தியாக செய்வார் என்று கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் வாழ கற்றுக்கொள்வோமா? சரி, 2வது அல்லேலுயா 3வது வசனம் பாருங்க. மறுபடியும் அவர்கள் அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். ஏன்னா இது ரொம்ப சுருக்கமா இருக்கு. ஏன்னா முத அல்லேலுயா ரொம்ப பெருசா இருந்துச்சு. என்ன காரணம்னு, இது ஒரு சின்னதா இருக்கு. என்ன காரணம்னா, அவங்க அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்பியது என்று சொல்லக்கூடியதாக. அதாவது என்னன்னா, இது என்றென்றைக்கும் என்று சொல்வது கர்த்தருடைய குணாதிசயத்தை குறித்து சொல்லும்போது, வெளிப்படுத்தின விஷயம் 4வது அதிகாரம் 9வது வசனமா இருக்கட்டும், 10வது அதிகாரம் 6வது வசனமா இருக்கட்டும், எப்படி கர்த்தர் எப்போதும் இருக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க என்னன்னா, பாபிலோன்ல வரக்கூடிய தேவனுடைய நியாய தீர்ப்புனால வரக்கூடிய புகை என்றென்றைக்கு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை திரும்ப பெற முடியாது, இது நிரந்தரமானது, இந்த நியாய தீர்ப்பு நடைபெற்று கொண்டே இருக்குதான் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, இங்க ஒரு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம்ல, என்ன ஒருவேளை திரும்பி வந்துருச்சுன்னா, ஒருவேளை பாபிலோன் மறுபடியும் எழும்பி வந்துருச்சுன்னா, ஒருவேளை இது மறுபடியும் இந்த வேசித்தனம் மறுபடியும் மக்களை வஞ்சித்திருச்சுன்னா அப்படின்னு சொல்லக்கூடியதா, அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பாருங்க. அதனால பரலோகம் என்ன சொல்லுது? இல்ல, இது என்னன்னைக்கும் அழிவு வரக்கூடியது, இது திரும்ப வரவே வராது, இந்த உலகமயமான ஒரு காரியம் இனிமேல் திரும்ப வரவே வராது, கர்த்தர் முழுமையாக நியாயம் தீர்த்து விட்டார், இது டெம்பரவரி செட்பேக் இல்லை, பெர்மனன்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இது நீங்க ஏசாயா ஏதோம் மேல சொல்ல நியாய தீர்ப்பை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா ஏசாயா சொல்லும்போது என்ன சொல்றாரு, எப்படி ஏதோம் மேல கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர போறாரு. அவங்க இஸ்ரவேலுக்கு எதிராக, தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அது மேல நியாயம் தீர்ப்பாரு. அப்பொழுது அவர்கள் எப்படி ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய காரியம். ஏசாயா 34வது அதிகாரத்தில் 9, 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாக மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய்ப்போம், இரவும் பகலும் அது அழியாது, அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும், தலைமுறை தலைமுறையாக அது பாழா இருக்கும், சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. அப்ப என்ன, அதுல வரக்கூடிய நியாய தீர்ப்பு தலைமுறையா இருக்கும், சதா காலம் இருக்கும், அது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏசாயா ஏதோம் மேல ஒரு அடையாளமா நடக்கிறத பார்த்தாரு. இங்க யோவான் என்ன பண்றாரு? பாபிலோன் போல நிரந்தரமாய் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்ப வேத வசனம் எப்பொழுதும் தொடர்ச்சியா சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய எதிரிகளுக்கு, அதாவது அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக வரக்கூடியவங்களுக்கு மேல வரக்கூடிய நியாய தீர்ப்பு முழுமையாக இருக்கு, திரும்ப வரவே வராது, அது நித்திய காலத்துக்கும் உள்ளது. அதனால ஒரு சரித்திர பிரகாரமா அவங்க மேல நியாயம் தீர்க்கக்கூடிய இந்த நியாய தீர்ப்பு நிரந்தரமான ஒரு காரியம். அப்ப வெளிப்படுத்தின விஷயம் 19:3 ஒரு முழுமையாக முடித்து வைக்கப்பட்ட காரியம் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப நீங்க பார்க்கும்போது ஏன் இந்த நியாய தீர்ப்பு மேல இந்த பரலோகம் துதிக்கக்கூடியதா இருக்கு? ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு என்னன்னா, என்ன பரலோகம் ஒரு பெர்மனண்டா ஒரு பாபிலோனை அழிக்கும் போது இது பண்ணுது
அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு முதல்ல என்னென்னா பாபிலோன் வந்து எதை வெளிப்படுத்துகிறங்க நமக்கு தெரியணும். இது வந்து ஒரு பட்டணமோ ஒரு ராஜ்யமோ இல்லை. இது முழுமையாக ஒன்றிணைக்கப்பட்ட எல்லா தலைமுறைகளும் சேர்ந்த தேவனுக்கு எதிரான மனிதர்களுடைய கூட்டு முயற்சி. இது சாத்தானால உருவாக்கப்பட்டு அவன் வந்து என்ன பண்றான், மனுஷனை வஞ்சித்து அவங்கள தன்னுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனிதர்களை தேவனுக்கு எதிராக கொண்டு வந்து வளர்க்கக்கூடியதுதான் இந்த பாபிலோன். அதனாலதான் இதன் மேல நியாய தீர்ப்பு வரும்போது பரலோகம் என்ன பண்ணுது, பாபிலோன் நிரந்தரமாக புகையாக வரும்போது அங்க கர்த்தரால் மீட்கப்பட்ட மக்கள் எல்லாம் சந்தோஷமாக கர்த்தரை துதிக்கக்கூடியது. ஏன்னா எல்லா விக்கிரக ஆராதனையும் தேவனுக்கு வரக்கூடிய ஆராதனைய வஞ்சித்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக, எல்லா பரிசுத்தவான்களுடைய இரத்த சாட்சியான மரணத்தினுடைய ரத்தம் எல்லாம் என்ன, மனுஷனுடைய ராஜ்யத்தினால சிந்தப்பட்டது. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இந்த பாபிலோனுடைய வஞ்சக வர்த்தகத்தினால அவர்கள் வஞ்சிக்கப்பட்டவங்க. அப்ப என்ன, எல்லா தலைமுறையும் நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, பரமிக்கான் என்று சொல்லக்கூடியது. அதாவது மக்களை வஞ்சித்து அவர்களை வஞ்சனையினால அப்படியே ஒரு காரியம் பண்ணக்கூடியது. அதனாலதான் பரலோகம் அங்க சந்தோஷப்படுது. ஏன்னா நீங்க வந்து நினைக்கக்கூடாது இது பாடுபடுறது வந்து அழகானது இல்லை. ஏன்னா இது பாடுகள் முடிந்தது, பெர்மனண்டா முடிந்தது. அது மாத்திரமல்ல, இந்த புகை எழும்பி வருவது எப்பப்போதும் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால நித்தியமாக முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடியதாக இந்த பாபிலோனை எரிக்கக்கூடிய அந்த அதே அக்கினி புதிதாக பிறக்கப்பட்ட நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த வசனத்தை, இந்த காரியத்தை, இந்த 2வது அல்லேலூயா நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்முடைய நம்பிக்கை தேவனுடைய, அதாவது அழியாத ராஜ்யத்தின் மேல இருக்கணுமே ஒழிய அழிந்து போகிற இந்த ராஜ்யத்தின் மேல இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப பாபிலோனுடைய புகை எழும்புது, அது என்றென்றைக்கும் அழியக்கூடியதா இருக்குன்னா அப்ப எது அழியாத ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எல்லா காலத்திலையும் நிற்கக்கூடியதா இருக்கும். அதனால ஒரு கிறிஸ்தவன் வந்து என்ன பண்ண தேவையில்லை, இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து கவலைப்பட தேவை. இப்ப ஜெயிக்கிறது போல இருந்தாலும் கடைசியாக என்ன, நம்ம தான் ஜெயிப்போம். இந்த உலக பிரகாரமான காரியம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. அது வந்து நித்தியமாக அழிக்கப்படும். தானியேல் 2வது அதிகாரம் 44 வசனத்தில் சொல்லும்போது, அந்த ராஜாக்களின் நாட்களிலோ பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டையே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களையெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த அழிந்து போகிற ராஜ்யங்களை பார்க்காம அழியாத தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாய் வாழுவோம். 3வது அல்லேலூயா 4வது வசனத்துல பாருங்க, 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். 24 மூப்பர்களும் 4 மிருக ஜீவன்களும். 24 மூப்பர்கள் என்று சொல்லும்போது நம்ம இது பார்க்குறோம். அவங்க வந்து வெளிப்படுத்தின விஷயம் 4வது அதிகாரம் 4லிருந்து 11 வரைக்கும், 5வது அதிகாரத்தில் 8லிருந்து 14 வரைக்கும், 7வது அதிகாரம் 11, 12, 11வது அதிகாரம் 16, 18, இது எல்லா இடத்துலையும் அவங்க வரக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அவங்க யாரு? இந்த 24 மூப்பர்கள் என்று சொல்லக்கூடியங்க இஸ்ரவேல் கோத்திர தலைவர்கள் ஆகிய 12 பேரும் 12 அப்போஸ்தலர்களும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 4 மிருக ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய, அது வந்து படைப்பினுடைய ஒரு முழுமையை குறிக்கக்கூடியதாக இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன, தேவனுக்கு அல்லேலுயா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனா இந்த ஆராதனை பார்த்தீங்கன்னா 19 முதல் 4 வசனங்கள்ல வந்து இது வந்து ஒருத்தர் தனித்தனியா பாடுறதில்ல, இது எல்லாரும் சேர்ந்து, யாரு? பரலோகத்தில் உள்ள சேனைகள்,
ரட்சிக்கப்பட்ட மக்கள், தேவதூதர்கள் மற்றும் எல்லாம் படைக்கப்பட்ட எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பாடக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தக்கூடிய மக்களா, அவங்க எல்லாம் என்ன தாழ விழுந்து வணங்கினார்கள் என்று சொல்லக்கூடியதா. அதாவது என்னன்னா இங்க வந்து பரலோகத்துல ஆராதனையுடைய எப்படி இருக்கு, தரை மட்டும் விழுந்து வாழ்த்தக்கூடியதா. அப்ப நம்ம மாம்ச பிரகாரமாக குனிவதுங்கிறது ஒரு காரியம் இருக்கு. அவங்க தாழ விழுந்து ஆராதித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இது என்னன்னா அவங்கள கர்த்தருக்கு முன்பாக அந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் எல்லா மகிமை கணத்திற்கும் பாத்திரமாகி அந்த ராஜாவுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆராதனையில பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இப்படி நிற்பான், ஒரு சிலர் இப்படி நிற்பான், ஒரு சிலர் அப்படிமா இப்படிமா. ஆனால் நீங்கள் உண்மையான ஆராதனையை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், உங்களால் அப்படி நிற்கவே முடியாது. ஏன்னா அந்த பரிசுத்த தேவனை நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களால் அப்படி இருக்க முடியாது. நம்ம பார்க்குறோம் வேத வசனத்தில் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் ஆராதனை. ஏசாயா 6வது அதிகாரத்தில் ஏசாயா பார்க்குறாரு, என்ன செத்தவனை போல கீழே விழுகிறாரு. எசேக்கியேல் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கிறோம், எசேக்கியேல் அப்படியே கீழே விழுகிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம், இதே வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் இயேசுவின் மார்பில சாய்ந்திருந்த யோவான் என்ன பண்றாரு, செத்தவனை போல கீழே விழுகிறேன் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க என்னன்னா 24 மூப்பர்களும் 4 மிருகங்களும் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து எதுக்காக அல்லேலூயா பாடுறாங்க, இதுக்கா அதுக்கான்னு சொல்லி உட்காந்து அனலைஸ் பண்ணல. அவங்களும் சேர்ந்து, ஏன்னா இங்க வந்து என்ன எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக தேவனை ஆராதிக்கக்கூடிய மக்களாக. அப்ப அவங்க வந்து என்ன கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவங்களும் சேர்ந்து அவங்களும் கீழே விழுந்து அவங்கள ஆராதிக்கக்கூடியதாக. அப்ப என்னன்னா ஒரு தியாலஜி என்ன பண்ணும்னா உங்களை வந்து கர்த்தருக்கு முன்பாக உங்களை அப்படியே கொண்டு போய் சாஷ்டாங்கமாய் விழ வைத்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதாக மாற்றும். ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, ஆமேன் அல்லேலுயா. ஏன்னா இங்க வந்து ஆமேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை மறுபடி எபிரேய வார்த்தை. அது என்ன, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஆனா இது எப்படி இருந்திருக்கணும்னா அல்லேலுயா ஆமேன் இருந்திருக்கணும். வழக்கமா பார்த்தீங்கன்னா அல்லேலுயா அப்படியே ஆக கடவுதுன்னு இருந்திருக்கணும். ஆனா மாத்தி எழுதியிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே ஆமேன் வந்து கடைசியில், இப்ப நம்மளும் வந்து ஜெபம் பண்ணா என்ன சொல்றோம், ஆமேன் தானே சொல்றோம், கடைசியில தான் இருக்கணும். அப்ப ஆமேன் வந்து கடைசியில இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்கு, ஆமேன் முதல்ல இருக்கு, அல்லேலுயா இதுல இருக்கு. என்னன்னா இங்க வந்து அதாவது 24 மூப்பர்கள் எல்லாரும் என்ன சேர்ந்து செய்யலாங்கன்னா அவங்க கூட சொல்லும்போது, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், அது அப்படியே ஆகட்டும், எல்லாம் நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் உண்மை, இது வந்து கர்த்தருக்கு முன்னாடி நிற்பதற்கு நாங்கள் எங்களையும் தகுதியில்லவா மாத்தினாரு, ஆமேன், அதனால ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம்னு சொல்லி அவங்களும் சேர்ந்து சொல்லக்கூடியதாக. அப்ப ஆமேன் சொல்லும்போது அவங்க வந்து அவங்களுடைய எண்ணங்கள்ல என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உண்மை இல்லது, அதனால நீங்க கர்த்தரை குறித்து ரட்சண்யம், மகிமை, அவருடைய கனம், அவருடைய வல்லமையை குறித்து நீங்க பாடினீங்க பாருங்க, அது அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அல்லேலுயான்னு சேர்ந்து அவர்களோட சேர்ந்து, அதனால நாங்களும் 24 மூப்பர்களாகி நாங்களும் மிருக ஜீவன்களும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆராதிக்கக்கூடிய காரியம். அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அல்லேலுயா ஆமேன்னு முடியாம ஆமேன் அல்லேலுயான்னு இருக்கும். இது ஒரு சில பாடல்கள்ல கூட இருக்கு, இதை பாடி இருப்பீங்க, உங்களுக்கு அர்த்தம் தெரியாது, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அப்ப என்ன, முதலாவது அல்லேலுயா, 2வது அல்லேலுயா, 3வது அல்லேலுயா பார்த்துட்டோம். இப்ப 4வது அல்லேலுயா பார்ப்போம். 4வது அல்லேலுயா வர்றதுக்கு முன்பாக இப்போ என்ன வருதுன்னா பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. 5வது வசனம், மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. எங்க இருந்து? சிங்காசனத்திலிருந்து. இப்ப வரக்கூடிய ஒரு சத்தம் எங்க இருந்து வருது? சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அவர்கிட்ட இருந்து. நீங்க வந்து உடனே வந்து என்ன நினைச்சிருவாரு, கர்த்தரே வந்து நம்மளை வந்து அங்க சொல்லுங்கன்னு அவரே சொந்தமா சொல்றது இல்ல. இது வந்து என்ன, அந்த சிங்காசனத்திற்கு பக்கத்துல உள்ள 4 மிருக ஜீவன்கள்ல இருந்து வரக்கூடியதா இருக்கலாம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4வது 6வது வசனத்துல அந்த 4 மிருக ஜீவன்கள் எங்க இருக்காங்க,
அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அப்ப அவங்ககிட்ட இருந்து ஒரு சத்தம் தான் வந்திருக்கணும். ஏன்னா அவங்க தான் என்ன சொல்றாங்க, கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொல்ல, என்ன கர்த்தருடைய ஊழியக்காரரே நீங்களும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லும் போது அவங்களும் தங்களை சேர்த்து சொல்றதை நம்ம இதுல பார்க்க முடியுது. அதனாலதான் அது சிங்காசனத்துல இருந்து வந்தால் தேவன்கிட்ட இருந்து வரல. ஏன்னா சிங்காசனத்தை உள்ளும் சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய 4 மிருக ஜீவன்கள் சொல்லுது நம்முடைய ஊழியக்காரராகிய நீங்களே. அப்ப என்ன, பெரியோரும் சிறியோரும் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா பெரியோரும் சிறியோரும் அப்படின்னு சொல்லும் போது உலக பிரகாரமா பார்க்கும்போது பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம் இருக்கும், வேறுபாடு இருக்கும். ஆனா தேவனுக்கு முன்பாக பரலோகத்துல இருக்கும்போது நமக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. நம்ம எல்லாரும் தேவனுடைய இதுல நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். பெரிய அப்போஸ்தலன், புதுசா அப்பதான் ரட்சிக்கப்பட்டவர், எல்லாம் ஒண்ணுதான். பயங்கரமான பிரசங்கினே, அவரை மாதிரி ஒரு பிரசங்கி யாருமே கிடையாதுனே, யாருக்குமே தெரியாத ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு பிரசங்கம் பண்ணவர், 2 பேரும் ஒண்ணுதான். கர்த்தருக்காக ரத்த சாட்சியா மரிச்சவங்க, யாருமே பூமியில அவரை யாருமே வச்சுக்காதவங்க, 2 பேரும் ஒண்ணுதான். அது சின்ன ஆளா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எல்லாரும் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரே சத்தத்தோட கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய மக்களாக. அப்ப சபை என்பது என்னன்னா பரலோகத்தினுடைய பிரிவு. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, நான் பெரிய ஆளு, நான் அதை செஞ்சிருக்கேன் இதை செஞ்சிருக்கேன், எனக்கு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றது இல்லை. நம்ம எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு பயந்தவங்க, நம்ம எல்லாருமே கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆராதனை கர்த்தருக்குரியது, நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இது பெரிய வேதனையான விஷயமா இருக்கு. ஏன்னா என்னைய பாரு, என்னைய மாதிரி ஆடு பாடுன்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தருக்கு ஒரு பயபக்தியோட செய்யக்கூடிய ஆராதனை இல்லாம சபையே தன்னை கேவலப்படுத்தி கொள்ளக்கூடிய, அசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். கர்த்தருக்குரிய ஆராதனைய இன்னைக்கு மற்றவர்கள் எடுத்தா அவங்க மேல பெரிய நியாய தீர்ப்பு உண்டாகும், அதுல இணைந்து இருக்கிற மக்களுக்கு உண்டாகும். அதனால தயவு செய்து கர்த்தர் சொன்னது போல பாபிலோனை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்ன போல நீங்க இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து வெளியே வாங்க. அப்ப என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஆராதியுங்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, ஒரு உண்மையான கர்த்தருக்கு பயந்த மனுஷன் என்ன பண்ணுவான், கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவனா இருப்பான். 111வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதே மாதிரி நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். பிரசங்கியினுடைய புஸ்தகம் 12:13 சொல்லும்போது, கடைசியா எழுதும்போது சாலமன் என்ன சொல்றாரு, காரியத்தின் கடை தொகையாக கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. என்ன, தேவனுக்கு பயந்து வாழு. அப்ப என்னன்னா, அதாவது ஒரு அடிமை ஒரு பொல்லாத முதலாளிக்கு பயப்படுற மாதிரி இல்லை, ஒரு பயபக்தியாக தேவன் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அவருடைய மகிமை, அவருடைய கணம், அவருடைய குணாதிசயங்களை பார்த்து பிரமித்து போய் ஆண்டவரே என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, தேவனுக்கு பயப்படுதல்ங்கிறது நமக்கு ஒரு பூரண விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நம்ம அதை புரிந்தவர்களாக இருக்க வேணும். ஏன்னா வெளிப்படுத்தின விஷயம் 18வது அதிகாரத்துல பாபிலோனுக்கு பயந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவ விழும்போது அழக்கூடிய மக்களா இருந்தாங்க. ஆனா தேவனுக்கு பயந்தவர்கள் என்ன பண்ண போறாங்க, அவரை ஆராதிக்கக்கூடிய மக்களாக இருக்க போறாங்க. அப்போ நம்ம எப்படி இதை எடுத்துக்கொள்வதுன்னா, நீங்க என்ன நினைக்கக்கூடாதுன்னா, ஆராதனை என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி நினைக்கக்கூடாது. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட, எல்லா விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. ஏன்னா சிங்காசனத்துல சத்தம் வந்துச்சுல்ல, சந்தை வரும்போது என்னன்னு சொல்லி வரல, எப்பா யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் ஒர்ஷிப்பர்ஸ் நீங்கெல்லாம் வாங்கப்பா, யாரெல்லாம் நல்லா கிஃப்டட் மியூசிஷியன், நல்லா மியூசிக் போடுறாங்க நீங்கெல்லாம் வாங்கப்பா, இல்லை யாரெல்லாம் நல்லா கர்த்தத்துவம் தெரிஞ்சவங்களோ, யாரெல்லாம் தியாலஜி காலேஜ் போனீங்களா அவங்கெல்லாம் வாங்கப்பா. இல்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க யாரு, சின்னவனாக இருந்தாலும் சரிய பெண்ணாக இருந்தாலும் எல்லாரும். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, ஆராதனை என்பது கர்த்தருக்கு பயந்த எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடியது. அதனால யாரு எனக்கு ஆராதனை பண்ண தெரியாதுன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்லவே முடியாது. நான் எனக்கு ஞானம் இல்லை அது இல்லைன்னு கிடையவே கிடையாது. ஒர்ஷிப் அதே சமயத்தில் பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது.
அது என்ன? நீங்க மனத்தாழ்மையா கர்த்தருக்கு முன்பாக, அவர் என்னை ரட்சித்த ரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர், அவருக்கே எல்லா துதி கனம் என்று சொல்லக்கூடியதாக, எல்லா விசுவாசியும் இதற்கு தகுதியுள்ளவன், எல்லா விசுவாசியும் இதற்கென்று அழைக்கப்பட்டவன். அதனால சிங்காசனத்திலிருந்து இன்னைக்கும் ஒரு சத்தம் உண்டாகுது, சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் கர்த்தரை ஆராதியுங்கள் என்று சொல்லக்கூடியதாக. 4வது அல்லேலூயா. 6வது வசனம் பாருங்க. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இப்ப இருக்கிறதுல இந்த அல்லேலூயா தான் பயங்கரமான ஒரு சத்தம். அது என்ன பண்ணுது? இருக்க எல்லா சத்தத்தை காட்டிலும் இது ஒரு பயங்கரமான ஒரு சத்தமா இருக்கு. எப்படி இருக்கு? திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும். அப்ப என்னன்னா, இது தாங்க முடியாத ஒரு சத்தம், அவ்வளோ பெரிய ஒரு சத்தம். 2வது என்ன சொல்றாரு? பெருவெள்ள இரைச்சல் போலவும். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். மகிமையில வந்த கிறிஸ்துவனுடைய சத்தம் எப்படி இருக்கு? அதாவது தப்பிக்க முடியாதபடி அதே சமயத்துல நம்மை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்குது போல. அடுத்து இன்னொரு சத்தம் சொல்றாரு, என்ன? பலத்த இடிமுழக்கம் போலவும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனமா இருக்கும், இல்லை 8வது அதிகாரம் 5வது வசனமா இருக்கட்டும், சிங்காசனத்திலிருந்து என்ன வருது? இடி முழக்கங்கள் உண்டாகிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இங்க யோவான் கடைசி அல்லேலூயா சொல்லும்போது அது எல்லா மனுஷனுடைய சத்தங்களையும் மீறின சத்தமாய் இருக்கிறது. இதுவரை நம்ம கேட்காத ஒரு பயங்கரமான ஒரு சத்தமாய் இருக்கிறது. இது மகிமையில் வந்த கிறிஸ்துவனுடைய சத்தத்தை போல, சிங்காசனத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை இருக்கிறது போல இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தன்னை மீட்டு கொண்ட அந்த தேவனுக்கென்று, தன்னை உருவாக்கின தேவனுக்கென்று செலுத்தக்கூடிய ஆராதனை எப்படி இருக்கிறது? அது பிரிக்க முடியாதபடி ஒரு பயங்கரமான ஒரு காரியமா இருக்கு. அவங்க என்ன சொல்லி ஆராதிக்கிறாங்க? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அப்ப இது என்னன்னா, எல்லா காரியத்திற்கு மேலான, இது கிரேக்க மொழியில 5 வார்த்தைகள் உள்ள ஒரு பதம். ஏன்னா அவர் எல்லாவற்றிற்கு மேலான, சர்வ வல்லமையில, ஓம்னி பொட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது ஏதாவது இதை நீங்க சொல்லும்போது பான் கராட்டார் என்று சொல்லக்கூடிய எல்லா வல்லமை, எல்லா அதிகாரமும், எல்லா பலமும் உள்ளவர் என்று சொல்லக்கூடியதாக இந்த பதம் 9 முறை புதிய ஏற்பாட்டில் இருக்கு. அதுல 8 முறை எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும்தான் இருக்கு. அப்ப இது இந்த கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறாருங்கிறது என்னன்னா, ஏன்னா பாபிலோன் என்ன சொல்லிச்சு? நான் நாயகியா இருப்பேன், 18வது அதிகாரம் 7வது வசனம். அது மாத்திரமல்ல, இந்த மிருகத்துக்கு என்ன? எல்லா அதிகாரமும் எல்லா ஜனங்கள் மேலும், எல்லா பாசைக்காரரும், எல்லா கோத்திரத்தின் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட்ட 13வது அதிகாரம் 7வது வசனம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பூமியில ராஜாக்கள் எல்லாம் என்ன? ஆட்டுக்குட்டியானவருக்கு எதிராக வர்றாங்க 16வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்த்தோம். ஆனா என்னன்னா, எல்லா காரியங்களையும் காட்டிலும் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இது பாபிலோன் கிடையாது, மிருகம் கிடையாது, ராஜாக்கள் கிடையாது, தேவன் ஒருத்தர் மாத்திரம்தான். ஹேண்டல் மெசாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 23ஆம் தேதி 1743 ஜார்ஜ் ஃபெடரிக் ஹேண்டல் மெசாயா என்கிறவர் நம்ம லண்டன்ல கிங் ஜார்ஜ் II முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அவர் கொடுத்தது என்னன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 6வது வசனமும் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை சேர்த்து வச்சு அவர் என்ன பண்ணார்னா, இந்த பாடலை பாடும்போது மொத்த ஜனங்களும் எழும்பி நின்று அப்படியே கர்த்தரை ஆராதிக்க கூடியதா இருந்தது. இந்த பழக்கம் ஏறக்குறைய 300 வருஷங்கள் இருந்தது. அதாவது ராஜாவே எந்திரிச்சு நின்று எல்லாரும் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு காரியமா இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த ஹாலில் உள்ள எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவங்க எல்லாருமே அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லும்போது அவங்களால தாங்க முடியாத ஒரு காரியம். ஹேண்டல் அவரே பின்னாடி எழுதும்போது அல்லேலூயா கோரஸ் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, whether I was in my body or out of my body, as I wrote it, I know not, God knows. He said he is
கிரேட் காட் ஹிம்செல்ஃப் வைல் கம்போசிங் இட். நான் ஆவியில் இருந்தேனா மாம்சத்தில் இருந்தேனா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டை எழுதி பாடும்போது நான் கர்த்தருடைய மகிமையை காணக்கூடியவனாய், எது ராஜாவை எலிமினேட் பண்ணது, எது ஒரு மியூசிக் கம்போசரை அப்படியே கண்ணீர் வர வைச்சது, எது எல்லா ஜனங்களையும் கண்ணீரோடு எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்க வச்சது. இது ஒன்றும் ஒரு கிளவர் மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் இல்லைங்க. அதில் உள்ள காரியம் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அப்போ என்ன, ஒரு உண்மையான ஒரு சத்தியம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வரும்போது அது என்ன பண்ணுது, சரியான ஒரு முடிவை வெளியே கொண்டு வருது. அதனால் அவனால் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா இது வந்து சொல்லும்போது, இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. என்ன, 19வது அதிகாரம் 11லேருந்து 21 வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். 18வது அதிகாரத்தில் பாபிலோன் நியாயம் தீர்க்கப்படு. ரெண்டுக்கு நடுவில் என்ன, கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ எனக்கு அருமையானவர் இந்த நாள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய ஏக சக்கராதிபதி ராஜ்யம் எல்லா விதமான ஆராதனைக்கும் எல்லாத்துக்கும் உள்ளது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. 4 அல்லேலுயா இங்கே 4 ரேண்டமானது கிடையாது. இது எல்லாமே ரொம்ப அழகா. முதல் அல்லேலுயா என்ன, அவருடைய குணாதிசயங்களுக்காக. 2வது அல்லேலுயா அவர் நிரந்தரமான நியாய தீர்ப்பு கொடுத்தார் என்பதற்காக. 3வது அல்லேலுயா அவருடைய சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக. 4வது அல்லேலுயா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இது எல்லாமே என்ன வருது, கர்த்தருடைய ஒரு வல்லமையை காட்டக்கூடியதாக. அவர் பாபிலோனின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் மிருகத்தின் மேல ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அதனால தான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதுல தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அவர் எல்லா நாட்களிலும் எல்லாவற்றின் மேலும் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அதனால தான் ரோமர் 8வது அதிகாரம் 38, 39 பார்க்கிறோம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதரனானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வனாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப அந்த 4 அல்லேலூயாவும் நமக்கு ரொம்ப அழகா சொல்லக்கூடியது. முதல் அல்லேலூயா என்ன, கர்த்தருடைய குணாதிசயத்திற்காக அவருடைய நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக. 2வது அல்லேலூயா அவருடைய நியாய தீர்ப்பு நிரந்தரமாய் இருப்பதற்காக. 3வது அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதாக. 4வது அல்லேலூயா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, இந்த 4 அல்லேலூயாவும் நமக்கு அழகாய் நேர்த்தியாய் கர்த்தருடைய குணாதிசயங்களை கொடுக்கக்கூடியதாய். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் நான் சொல்லும்போது சொன்னேன், இந்த அல்லேலூயா என்று சொல்வது சங்கீதம் 113வது சங்கீதத்தில் 118 வரைக்கும், 146ல் 150 வரைக்கும் உள்ள சங்கீதங்கள் யூதர்களுடைய பண்டிகையான பஸ்கா பண்டிகை, பெந்தெகாஸ்தே மற்றும் கூடார பண்டிகையில பாடக்கூடிய ஒரு காரியங்கள். 113வது சங்கீதம் 1வது வசனம், அல்லேலூயா கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். எங்க 5வது வசனத்துல நம்ம இங்க பார்க்கிறோம். அதே மாதிரி 115வது சங்கீதம் 13வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இங்க பார்க்கிறோம் 5வது வசனம், சிறியோர் பெரியோர் எல்லாரும் சேர்ந்து ஆராதிங்கன்னு. 117வது சங்கீதம் 1வது வசனம், ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். 1வது வசனத்துல பார்க்கிறோம், எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லக்கூடியதாக. சங்கீதம் 146ல் 10வது வசனம், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார், அல்லேலியா என்று சொல்லக்கூடியதாக. 6வது வசனம் பார்த்தோம், கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அப்ப என்னன்னா இங்க சொல்லும்போது எல்லாம் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம். 19வது அதிகாரம் என்ன, ஒரு 3000 வருஷமாக சங்கீதங்களாக அவங்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. பெந்தெகாஸ்தே பண்டிகையில, இல்ல பஸ்கா பண்டிகையில, இல்ல கூடார பண்டிகையில, ஆண்டவரே நாங்க உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதெல்லாம் அங்க நிறைவேற்ற எங்க பார்க்கிறோம், கடைசி பஸ்கா என்று சொல்லக்கூடிய எல்லாமே இது எல்லாம் நிறைவேறக்கூடியதாய் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல பார்க்கிறோம். முடிவாக எனக்கு அருமையானவர்கள் 2 பட்டணம், 2 ரெஸ்பான்ஸு. 1 அல்லேலியா.
ஏன்னா நம்ம வந்து பார்க்கும்போது நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், பெர்லின் வால் இடிக்கிறத வச்சு ஆரம்பித்தேன். ஏன்னா அங்கே காத்திருந்த மக்களுடைய சத்தம் என்ன, அவங்க இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லக்கூடிய அப்படி வரக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி வெளிப்படுத்தின விஷயம் முதல் 6வது அதிகாரத்தில் 6 வசனங்களில் பார்க்கும்போது பாபிலோன் விழுந்து போச்சு, இந்த உலக ராஜ்யமெல்லாம் விழுந்து போச்சு, கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு உண்டாயிருச்சு. ஆனால் பரலோகம் என்ன பண்ண முடியல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய குணாதிசயங்களுக்காக, கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்காக அவருடைய மக்கள் அவரை ஆராதித்து அல்லேலுயா என்று சொல்லக்கூடியது. அப்போ இந்த கேள்வி என்னன்னா, 18வது அதிகாரத்தில் பாபிலோன் விழும்போது நீங்க எங்க நிற்பீங்கன்னு, 19வது அதிகாரத்தில் அல்லேலுயா பாடும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்து இதுல இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசியா ஒரு காரியம் சொல்றேன். டைட்ரிக் பானாஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன், நான் நிறைய முறை அவரை பற்றி சொல்லியிருக்கிறேன் நம்ம செய்திகளில். ஆனால் இந்த செய்தியில் அவரை பற்றி அவருடைய கடைசி வார்த்தையை சொல்கிறேன். ஏப்ரல் 8ஆம் தேதி 1945 வருஷம், அதாவது அவர் வந்து கெஸ்தாப்போ ஃப்ளாஷன்பர்க் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அவர் வந்து தூக்கிலிட போகிறதுக்கு முன்பாக உள்ள முந்தின நாள் சண்டே ஒர்ஷிப் சர்வீஸ் நடக்குது. அப்போ அவர் வந்து கூட இருக்கிற பிரிசனர்கிட்ட பேசும்போது அங்கேருந்து ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர், பெயின் பெஸ்ட் என்று சொல்லக்கூடியவர், அவர் எழுதுகிறாரு, அதாவது he spoke to us in a manner which reached the hearts of all, finding just the right words to express the spirit of our imprisonment and the thoughts of the resolution which has brought. அதாவது என்ன சொல்றாருன்னா, அவர் பேசின ஒரு வார்த்தை வந்து எல்லாருடைய மனுஷனுடைய இருதயத்தையும் தொடக்கூடியதாக இருந்தது. அவருடைய கடைசி ஜெபத்தை முடிக்கும் போது அந்த கதவு திறந்தது. 2 மோசமான ஒரு பொல்லாத மனிதர்கள் வந்து சாதாரண மனுஷன் வந்து, பானாஃபரே எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்போ பானாவர் திரும்பி பார்த்து எங்களை பார்த்து அவர் எங்களை பார்த்து சொன்ன வேலை, இது வந்து முடிவில்லை, இது வந்து என்னுடைய வாழ்க்கையின் தொடக்கம்னு. யோசிச்சு பாருங்களேன். சாக போகிறதுக்கு முன்னாடி அழுகலை, புலம்பலை, இது சொல்லலை, மாறா என்ன சொல்கிறாரு, ஏன் இது முடிவில்லை, இது என்னுடைய வாழ்க்கையின் தொடக்கம்னு. அவர் ரொம்பலாம் வயசு இல்லைங்க, 39 வயசு தான். ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா, 1 மாதத்தில் யூரோப்பு விடுதலை அடைஞ்சிருச்சு. அவர் மரித்த 1 மாதத்தில் யூரோப்பு விடுதலை அடைஞ்சிருச்சு. ஆனால் அவரை தூக்கிலிட்டு கொலை செஞ்சிட்டாங்க. பட் ஆனால் என்னென்னா, அவருக்கு என்ன தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் சொன்னது போல் முழுமையான விடுதலை வரும்னு தெரியும். அதை முழுமையாக விசுவாசிச்சாரு. அதனால தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், அதனால எதுவுமே வந்து என்னை எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களால் அந்த பாட்டு பாட முடியுமா? அதாவது மியூசிக்கல் இல்லை, தியாலஜிக்கலாக இல்லை, ஆனால் ஒரு இருதயத்தில் ஒரு தீர்மானிக்கப்பட்டவர்களாய் ரட்சிப்பு, மகிமை, கனம், வல்லமை எல்லாமே கர்த்தருக்கு சொந்தம். அவருடைய நியாய தீர்ப்பு நீதியானது. சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜ்யம் பாரம் பண்ணுகிறார். இந்த சத்தியங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களால் பண்ண முடியும். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி வரும்போது இந்த உண்மை, இந்த சத்தியம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் சொன்னது போல் உங்களால் தானாக பாட முடியும். 2வது, நீங்கள் இந்த பாடலை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஸ்பான்டேனியஸாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையிலேருந்து பாடுறாங்க. அப்போ ஆராதனை என்பது ஒரு ஒழுக்கமாக ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, எல்லா நாட்கள்லையும். ஏன்னா அந்த ஹலல் சாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய இஸ்ரவேல் தேச மக்களுடைய தினசரி பாடலாகவும் இருந்தது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்கிறவன் எப்படி இருக்கணும், தினசரி தன்னுடைய வாழ்க்கையில் ஆராதனை செய்யக்கூடியவனாக இருக்கணும். கடைசியாக 3வதாக, நீங்கள் கடினமான சூழ்நிலையிலையும்
நீங்கள் பாட்டு பாடுறவங்களா இருக்கிறீங்களா? நான் பானாஃபரை பற்றி சொன்னேன், டைட்ரிக் பானாஃபரை பற்றி சொன்னேன். 39 வயசில் சாக போகிறதுக்கு முன்னாடி பாட்டு பாடினார். ஏன்னா நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்தின விஷயம் 6வது அதிகாரத்தில் அத்தனை மக்கள் உட்காந்து அங்கே ஆண்டவர்கிட்ட பாடுறாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு மோசமான இருந்தாலும், உங்களால் சர்வ வல்லமை உள்ள தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று சொல்லி உங்களால் பாட முடியுமா? ஏன்னா இந்த வெளிப்படுத்தின விஷயம் 19வது அதிகாரத்தில் இந்த பாடல் நிற்க போகிறதே இல்லை. இது தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி எப்போதுமே தங்கு தடை இல்லாமல் எல்லா காலத்துலேயும், எல்லா நேரத்துலையும், எல்லா இதுலேயும் மக்கள் பாடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ நீங்களும் அவங்களோட சேர்ந்து பாடக்கூடிய மக்களாக இருப்பீங்க. அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இந்த ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. தேவனுடைய ராஜ்யம், இந்த ராஜ்யங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யமாக மாறின என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? கீழே கொஞ்சம் கேள்வி கொடுத்துருக்கேன், அதுக்கான பதில் கொடுத்துருக்குறேன். ஏன்னா அது ஒரு சில சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை படித்து அதை தெரிஞ்சு கொள்வதற்கு. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பரலோகம் கர்த்தரை பாராட்ட எப்போதும் துதிக்கக்கூடியதாய், ஆராதனை செய்யக்கூடியதா, ரட்சிப்பு, மகிமை, கனம், வல்லமை கர்த்தருக்குரியது. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அல்லேலுயா என்று துதிக்கிறது. நீங்களும் அவங்களோடு சேர்ந்து துதிப்பதற்கு கர்த்தரை அறிந்தவர்களாய், அவருடைய காரியத்தை புரிந்தவர்களாய் துதிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாத்திரல்ல, எல்லா நேரமும் எல்லா காலத்திலும் கர்த்தருடைய ரட்சிப்பை உணர்ந்தவர்களாய் ஆராதிக்க நம்மளை ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தன்னுடைய இருதயத்தில் கர்த்தருடைய ரட்சிப்பை, கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய கனத்தை உணர்ந்தவர்களாய், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆளுகை செய்கிறார், அல்லேலுயா என்று சொல்லி, இதோ 24 மூப்பர்களும் 4 மிருக ஜீவன்களும் ஆமேன் அல்லேலுயா என்று ஆராதித்தார்களே, அதே போல நாங்களும் உம்முடைய வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள் ஆமேன் அல்லேலுயா என்று ஆராதித்து உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்பு நித்தியமானவைகள், உம்முடைய நியாய தீர்ப்பு நீதியானவைகள், அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். நீர் எல்லா மனுஷருடைய ராஜ்யத்திற்கு மேலும் தேவனுடைய ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று சொல்லக்கூடிய மக்களாய் நாங்கள் வாழ்ந்து உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.